அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமஹ. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று இப்பொழுதெல்லாம் தினம் கோவிலுக்கு போகிற பழக்கம் வெகுவாக மக்களிடையே குறைந்து வருகிறது இல்லையா? நம்மளே பார்க்குறோம், நம்மளையே எடுத்துக்கலாமே. நம்ம தினம் கோவிலுக்கு போகிறதில்ல. ஆனால் இப்போ விடுங்கோ, இது ஒரு கொரோனா பீரியட், பேண்டமிக், இப்போ கோவிலே மூடியிருக்கான், அதனால் போக முடியாது. நான் நார்மலாக சொல்கிறேன். நார்மலாகவே தினம் கோவிலுக்கோ இல்லை அப்படி தான் போகிற வழக்கம் எல்லாம் இல்லை. அந்த காலத்தில் இருந்த மாதிரி பழக்கம் இப்போ இல்லை. தினமும் ஒரு சிலர் தான் கோவிலுக்கு ரொம்ப கம்மி அப்படி போகிறவா. நிறைய பேர் போகிறது கிடையாது தினமும் கோவிலுக்கெல்லாம். வீட்லேயே வேலைக்கு போகாதவா இருக்கிறவா கூட தினம் கோவிலுக்கு போகிற பழக்கம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் போயின்னு இருந்தான். இப்போவும் தினமும் கோவிலுக்கு போகிற வெகுஜனங்கள் போகிற ஒரே மாநிலம் கேரள மாநிலம். அங்கே அந்த கேரளாக்காரர்களுக்கு தினம் கோவிலுக்கு அம்பலத்துக்கு போலேன்னா அவளுக்கு சரிப்பட்டு வராது. காத்தால் எத்தனையோ வேலைக்கு போகிறவாளாக இருந்தாலும் காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு அம்பலத்துக்கு போயிட்டு தான் வேலைக்கே போவா வாழலாம். அந்த மாதிரி ஒரு பக்தி. பரசுராம க்ஷேத்திரம் இல்லையா, அதனால். ஆனால் இன் ஜென்ரல் தினம் கோவிலுக்கு போகிற பழக்கம் நமக்கு இல்லை இல்லையா? ஆனால் பெரிவா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கா 1957-58 ஒரு உபன்யாசத்தில். தினமும் கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் ஏன், எல்லாரும் போகணும், அது எதனால் அப்படிங்கிறத பெரியவா சொல்லியிருக்கா. என்ன அப்படியே நம்ம கோவிலுக்கு போகிறோம். இப்போ எதுக்கு போகிறோம்? பிறந்தநாள் இல்லை தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றணும், காரியம் ஆகணும் சுவாமிகிட்ட அப்படின்னா போகிறோம். இல்லை அந்த இது நிறைவேறிடுத்துன்னா அந்த பிரார்த்தனையை செலுத்துறதுக்கு போகிறோம். மற்றபடி தினம் கோவிலுக்கு போகிற பழக்கம் இல்லை இல்லையா? அதை பற்றி பெரியவா ஒரு உபன்யாசத்தில் சொல்லியிருக்கா. என்னென்னா, ஆலயங்களுக்கு நாம் தினமும் போக வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் தினமும் கட்டாயம் ஆலயத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கிறா பெரியவா. ஒவ்வொருத்தருடைய கடமை அது அப்படிங்கிறா பெரியவா. அந்த காலத்துலலாம் பெரியவா சொல்கிறேன், அந்த காலத்திலலாம் கோவிலில் ஒலிக்கும் அந்த அர்த்தஜாம மணி ஓசை, இல்லைன்னா உச்சிக்கால பூஜை ஆகி மணி சத்தம் கேட்கும் இல்லையா, அதை வச்சு தான் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவா, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடெல்லாம் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு கோவில் பக்கத்தில் இருக்கும். அந்த மணி ஓசை கேட்ட உடனே ஆஹா மணி ஆகிடுத்து, நம்ம வாங்கோ உச்சிகால மணி அடிச்சுடுத்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்போம். அதனால் சுவாமிக்கு அங்கே நேவேத்தியம் ஆகிடுத்துன்னு அர்த்தம். அர்த்தஜாமத்துலேயும் சுவாமிக்கு அர்த்தஜாம பூஜை என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அவள் நிம்மதியாக தூங்குறதுன்னு வழக்கம். இப்போது அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படுறதில்ல. சுவாமிக்கு நேவேத்தியமாக இருந்தா இல்லையா அப்படிலாம் ஒன்றும் நம்ம வாட்டுக்கு நம்ம ஆற்றுல இருக்கிற சாமிக்கே நேவேத்தியம் பண்ணுறதில்ல. ரொம்ப அதிசயம் சில பேர் ஆற்றுல இல்லையா? சில பேர் ஆற்றுல தினம் நேவேத்தியம் பண்ணுற பழக்கங்கள்லாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது கோவிலில் இருக்கிற சாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறாளான்னு கவலைப்படுவோமா நம்ம? அந்த மாதிரி இப்பொழுது அந்த வேகமான உலகம் மாறிவிட்டது. ஆனால் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு பெரியவா சொல்கிறான். இப்போ நம்மளாம் சாப்பிட்றோம், ஈஸ்வரனுக்கு நைவேத்தியமாக இருந்தா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்க வேண்டாமா? பகவானுக்கு நைவேத்தியமாக இருந்தா இல்லையான்னு நம்ம கவலைப்பட வேண்டாமா அப்படிங்கிறா பெரியவா. நம்ம எல்லோரும் கோவிலுக்கு போகவில்லைன்னா அங்கே எதுவும் சரியாக நடக்காது. பூஜை நைவேத்தியம் போன்ற எதுவுமே சரிவர நடக்காது அப்படிங்கிறா பெரியவா. ஏன்னா ஜனங்கள் வந்தால் ஒரு ஸ்ரத்தையாக பண்ணுவா. இப்போவே நம்மளே எத்தாப்பில் இருந்தால் குருக்கள் கொஞ்சம் ஸ்ரத்தையாக பண்ணுவார். யாருமே இல்லை, தனி தான் சாமி மட்டும்னா அவள் எந்த அளவுக்கு பண்ணுவாருங்கிறது சந்தேகம் தான். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் பூஜைப்படக்கூடியவா அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் ஜனங்கள் நிறையா வந்துட்டு போயிட்டு இருந்தால் தான் கோவிலுக்கு ஒரு வருமானமும் வரும் இல்லையா? நம்ம உண்டியில் காசுப்படுவோம், தட்டில் காசுப்படுவோம், அந்த பூஜை பண்ணுறவருக்கும் போய் சேரும், அவரும் மனசு திருப்தியாக வாங்கி அந்த பணங்களை இருந்து அவர் மனசு நன்னா இருந்ததுன்னா அவரும் பகவானுக்கு பூஜை பண்ண போகிறார். இல்லை நமக்கு நம்ம நம்மளே காசு அங்கே போகல, கோயிலுக்கு போகலன்னா அவளுக்கு காசு சேராது, தட்டுலேயும் சரி உண்டியிலையும் சரி.
அப்போ வந்து இந்த நைவேத்தியத்துக்கு சுவாமிக்கு இப்போ எண்ணெய் ஊற்றுறதுக்கு இல்லை கூட இல்லாத எவ்வளவோ கோவில்கள் கஷ்டப்பட்டுருக்கு இல்லையா? அதனால் நீங்கள்லாம் கோவிலுக்கு போய் கோவிலில் உண்டிலையோ தட்டுலேயோ நிறைய காசு போடணும். அப்போ தான் பகவானுக்கு நைவேத்தியம் நன்னா நடக்கும் அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் நம்ம போய் நம்ம பார்க்கணுமா, நன்னா பகவானுக்கு நைவேத்தியம் ஆறுதான்னு பார்க்கணுமா, அது நம்மளுடைய கடமை. கோவிலில் நன்னா பூஜை பண்ணுறாளா வேளா வேலைக்கு, பகவானுக்கு நல்ல நைவேத்தியம் படைக்கப்படுகிறதா, ஆராதனங்கள் நல்ல முறையாக நடக்கிறதான்னு கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு மக்களுடைய பக்தாளுடைய கடமையாம். அப்படி இல்லைன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா நம்ம, அந்த அளவுக்கு நமக்கு கடமை இருக்கான். கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நான் பெரியவாள் சொல்கிறான், நான் என்னைக்காவது கோவிலுக்கு போகலான்னா அன்றைக்கி என்னைக்காவது நான் போகும்போது தான் அன்றைக்கி தான் வந்து அந்த கரியேறிய விளக்கை வந்து தொடச்சி வைக்கிறா, எண்ணெயை ஊற்றுறா, பகவானுக்கு ஒரு புது துணியை மாத்துறா, அன்றைக்கி கொஞ்சம் நல்ல நைவேத்தியம் பண்ணுறா, நான் போகிற அன்னைக்கு அதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறா. தினம் அப்படி நடக்குமாங்கிறது சந்தேகம்தான் அப்படிங்கிறா. அதனால் வந்து நம்ம போயின்னு இருந்தோன்னா 4 பேர் மனுஷா கூட்டம் வர கோவிலுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் இல்லையா? அதுக்கு தான் கூட்டம் போகணும். கூட்டம் இருந்தால் அந்த கோவிலும் விமர்சையாக அந்த பகவானுக்கு ஆராதனங்கள் நடக்கும். அதனால் தினம் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவா கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறா. நம்ம ஊரில் இருக்கிற கோவிலில் பூஜை நைவேத்தியம் சரிவர செய்கிறார்களா என்று கவனிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை அப்படிங்கிறா பெரியவா. கோபுர தரிசனம் தினப்படி பண்ணினாலே போரும், அது வாஸ்தவந்தான், இல்லைங்கலை அப்படிங்கிறா பெரியவா. ஆனால் கோயிலில் பணிகள் சரியாக நடக்கின்றனவா என்று நேரில் பார்ப்பது நம் எல்லோருடைய முதல் கடமை அப்படிங்கிறா பெரியவா இல்லையா? எனக்கு என்ன, நான் கோபுர தரிசனம் இங்கேருந்தே எங்கள் ஆற்றுலேருந்து தெரியறது பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது பரவாயில்ல, வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல. பகவான் நம்ம மனசுலேயே இருக்கும்போது கோவிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை மாமி அப்படின்பா. அது மாதிரி பகவான் மனசில் இருக்கார் இல்லைன்னு சொல்லலைன்னா நம்ம கோவிலுக்கு போய் நம்ம அதுக்கு பூஜையெல்லாம் நல்லா நடக்கிறதா, நைவேத்தியங்களாம் நல்லா பண்ணுறாளா அப்படின்னு பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இல்லை நன்னா பண்ணலைன்னா நம்ம எடுத்து கூட சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணுறேன்னு நன்னா பண்ணுங்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறோம். அப்படி பண்ணக்கூடிய அதிகாரம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ரூமில் போய் சொல்லலாமே, இந்த மாதிரி கொஞ்சம் நன்னா பண்ணுங்கோ, ரொம்ப மந்திரங்கள் கம்மியாக சொல்கிறார், இல்லைன்னா இப்படி அழுக்கான ஒரு வஸ்திரத்தை கட்டியிருக்கேன், இப்படி எண்ணெயே இல்லாமல் விளக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு டொனேஷனை கொடுத்துட்டும் சொல்லலாம். ஆனால் கஷ்டப்படுற கோவில்லாம் இன்னுமே கஷ்டப்பட்டு தான் இருக்குது. நிறைய தெய்வங்கள் ஒரு பழைய துணியை கட்டிட்டு அம்பாள் நிற்கும்போது நமக்கு எவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருக்குது இல்லையா? நாம் ஒரு நாள் பணத்தை கொடுத்துட்டு வந்துடலான்னா அம்பாளுக்கு தினம் ஆறுதுங்கிறது அந்த ஊர்க்காரா தினம் கோவிலுக்கு போனால் தான் அம்பாளுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாமே நடக்கும். அம்பாளாக இருந்தாலும் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடப்படும் இடத்தில் தான் இல்லையா? அதனால் தெய்வத்தையும் கொண்டாடணும். கொண்டாடினாதான் அந்த தெய்வத்துக்கும் ஒரு சாநித்தியம் வரும், அந்த தெய்வத்துக்கும் நம்ம நிறைய செய்யணும். அது நம்ம என்னைக்கோ டூரிஸ்டாக போய் ஒரு கோயிலை போடுறத விட இந்த மாற்று பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் நம்ம பண்ணினாலே அது போகிறோம் அப்படிங்கிறா பிரிவா. அது மாதிரி சில சூட்சுமமான தர்மங்கள் இருக்குது, அது நிறைய பேர் மறந்து போயிடுறோம். ஈஸ்வரனுக்கு அழுக்கு துணி, பகவானுக்கு அழுக்கு துணியே கட்டக்கூடாது. ஆனால் நம்ம பார்க்குறோம் எத்தனை கோயிலில் ஒரு அழுக்கு துணியை கட்டின்னு தான் நிற்கும் சுவாமியெல்லாம், பார்த்துருக்கேளா இல்லையா? ஒரு எண்ணெய் ஏறிய துணியை சுற்றின்னு இருக்கும். ஆனால் பகவானுக்கு அழுக்கு துணியே கட்டக்கூடாதான், அது நமக்கு தான் பாவமாம். அது அழுக்கு துணி வந்து கட்டின்னு இருக்கும் அப்படிங்கிறா பெரியவா. அதனால் சுத்தமான துணியாக இருக்கிறதான்னு கவனித்து பார்க்க வேண்டும், இது மிகவும் அவசியம் அப்படிங்கிறா. பக்தர்கள் சுத்தமாக துணி கட்டியிருக்காளா சுவாமிக்குன்னு பார்க்கணுமா, அது நம்மளுடைய கடமையாம் அப்படிங்கிறா பெரியவா. இப்பொழுது ஒவ்வொரு ஊரிலும் மிகுந்த அழுக்கு துணியை கட்டின்னு இருக்கிறவர் யாருன்னா பகவான் தாங்கிற. ஆமாம், ஒரு ஊரில் பார்த்தா ரொம்ப அழுக்காக கட்டின்னு இருக்காருன்னா அது சுவாமியாக தான் இருக்கும் அப்படிங்கிற பெரியவா. ஏன்னா கோவிலில் சுவாமி வந்து அவ்வளோ அழுக்காக துணி கட்டின்னு இருப்பார் அப்படிங்கிறா பெரியவா. இதெல்லாம் நம்ம அந்த கோவிலை போய் பார்த்து கொண்டாடி அதுக்கு பணம் கொடுத்தா அவளும் நன்னா செய்வாள். நம்ம கோவில்லையோ இல்லை குறுக்களையோ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவள் வருமானம் அதில் வந்தால் தான். சில கவர்மெண்ட் கோவில் அதெல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா நடக்கும், சில ப்ரைவேட் கோவில் அது கூட நல்லா நடக்கும். அந்த கவர்மெண்ட் கோவில்லையே சிலது கூட்டமே வராத கோயிலெலாம் இருக்கும், அதெல்லாம் கவனிக்கவே மாட்டான். அதனால் நம்ம போய் அதை என்னதான் கவர்மெண்ட் எடுத்துட்டாலும் நம்ம போய் நம்மளால் முடிஞ்சது சுவாமிக்கு எண்ணெயோ வாங்கி கொடுத்து நன்னா ஏற்றுங்கோ அப்படின்னு சொன்னால் அந்த குருக்கள் ஏற்ற போகிறோம். அதனால் நம்ம போகணும், கோவிலை போய் நன்னா கவனிச்சுக்கணும்.
அப்படிங்கிறா பெரியவா. அதாவது இந்த ஒரு தர்மத்தையாவது பக்தர்கள் செய்தால், அதாவது நல்ல தூய ஆடையை ஈஸ்வரனுக்கு சாத்தும்படியாக செய்தால் அது மிகவும் விசேஷம், புண்ணியம் அப்படிங்கிற. நம்ம வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், வேஷ்டியோ புடவையோ சுவாமிக்கு வாங்கி கொடுத்து கட்டுங்கோங்கலாம். இப்போ ஒரு அபிஷேகம் பண்ணலாம், அபிஷேகத்தோட வஸ்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்தா அம்பாளுக்கு புது துணியை ஜம்முன்னு கட்டப்போறாவா இல்லையா? அதுதான் சுவாமியை கொண்டாடணும், அம்பாளை கொண்டாடணும். இந்த கோவிலில் போய் நம்ம அபிஷேகங்களில் பூஜையோ அடிக்கடி பண்ணணும். நேவேத்தியத்துக்கு பைசா கொடுக்கறது, அவள் நேவேத்தியம் என்ன பண்ணுவோம், நம்ம பண்ண நல்லா பண்ணுங்க, ஒரு புளிஞ்சம் சக்கரை பொங்கல் நேவேத்தியம் பண்ணுங்கோ, நாங்கள் பணம் தரோன்னா அவள் பண்ண போகிறா. இல்லைன்னா சாதாரண ஒரு தயிர்ஜாத்த நேவேத்தியம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாவா சுவாமிக்கு இல்லையா? நாம் அடிக்கடி அந்த நேவேத்தியத்துக்கு பணம் கட்டுறது, அது மாதிரி நம்ம மாத்து பக்கத்தில் இருக்கிற நல்ல கோவில்களில் போயிட்டு கட்டணும். அது ரொம்ப புண்ணியம், ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறா பெரியவா. அநேக தர்மங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி கஞ்சி ஊற்றுறது, கஞ்சியெல்லாம் ஊற்றுவா இல்லையா மாரியம்மன் கோயிலாம், அது பண உதவி செய்கிறது, கோயிலுக்கு பணத்தை கொடுத்து டொனேஷன் கொடுத்து செய்கிறது, அன்னதானம் இல்லையா, நம்மளே அன்னதானத்துக்கு ஏற்றுண்டு அந்த கோவிலில் அன்னதானம் போடுறது, இல்லை பிரசாதத்துக்கு பைசா கொடுத்துட்டு நம்மளே நம்ம கையால் பிரசாதம் கொடுக்கறது, அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் சில கோவிலில் நடக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டப்படுற கோவில்லாம் இருக்குது. எல்லாம் தர்மம், எல்லாமே தர்மம் தான், அதெல்லாம் செஞ்சுட்டுருக்கா, செய்யக்கூடிய தர்மம் தான். ஆனால் அதை விட முக்கியமானது ஆலய பூஜை குறையாமல் இருக்கிறதா என்று கவனிப்பது விசேஷமான தர்மம். பூஜைகள் வேளா வேளைக்கு அர்த்தஜாம பூஜையோ உச்சிகால பூஜையோ அம்பாளுக்கு அபிஷேகமோ உற்சவங்களோ நல்லபடியாக நடக்கிறதான்னு பார்த்துக்க வேண்டியது பக்தர்களுடைய கடமை அப்படிங்கிறா. என்னதான் கோவில் நன்னா பண்ணும் இல்லைன்னு சொல்ல, சில கோயில் பண்ணலேன்னா நம்ம எடுத்து செய்யணும், ஊர்க்காராக தான் அதை எடுத்து செய்யணும் இல்லையா? அது பண்ணுவா இல்லையா? அது மாதிரி நிறைய கிராமங்களில் எடுத்து ஊர்க்காரா எடுத்து செய்வா. அது மாதிரி எடுத்து செய்யாத சில கோயில்கள்லாம் இருக்கும், அந்தந்த ஊர்க்காரை சேர்ந்தவா அதை பண்ணணும் அப்படிங்கிறா பெரியவா. இப்படி எல்லாமே நிறைவாக இருந்தால் போரும். ஏராளமான ஆஸ்பத்திரி ஏற்படுவதனால் என்ன நன்மை கிடைக்குமோ, எத்தனை சௌரியம் உண்டாகுமோ அவ்வளவு உண்டாகுமா. அதாவது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நல்ல கோவிலில், நல்ல நம்ம சுற்றி இருக்கிற கோவில்களில் எல்லாம் நன்னா பூஜைகளும் நைவேத்தியமும் ஆராதனைகளும் உற்சவங்களும் நன்னா நடக்கிறதான்னு நம்ம பத்திரமா பார்த்துட்டோன்னா சுவாமி கோவிலை எப்படி ஒரு நிறைய ஆஸ்பத்திரி வசதியோட ஒரு ஊர் இருந்தால் எத்தனை சௌகரியமாக இருக்குமோ இப்போ இருக்கிற நிலைமையில் பாருங்க. பெரியவா சொல்கிறா பாருங்க, இது எதேச்சியாக தான் நான் எடுத்து படிக்கிறேன். இப்போ சொல்கிறான், ஒரு ஊரில் எவ்வளோ நிறைய ஆஸ்பத்திரி இருந்தால் எத்தனை சௌரியமோ இருக்குமோ அப்படி தான் கோவிலும் நல்லபடியாக இருந்தால் அத்தனை சௌரியமாக இருக்குமா. அது மாதிரி அந்த ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய கோவில்களும் ஆராதனைகளும் பூஜைகளும் எல்லாம் நடக்கணும். அதே மாதிரி தான் அந்த கோவிலுக்கு ஈக்குவலான இந்த ஹாஸ்பிட்டலும் அவசியம். அதில் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், ஆக்சிஜன், இந்த மாதிரி வென்டிலேட்டர், அதெல்லாம் எவ்வளோ அவசியம், முன்னேற்பாடாக இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இதெல்லாம் எவ்வளோ அவசியங்கிறத பட்டாதான் நமக்கு தெரியறது, இப்போதான் தெரியறது. அதே மாதிரி தான் கோவில்லையும் நல்லபடியாக கவனிச்சுண்டா அந்த மாதிரி ஒரு நன்மை உண்டாகும். ஹாஸ்பிட்டல் இருந்தால் எப்படி ஒரு நன்மை உண்டாகிறதோ அந்த அளவுக்கு கோவில் நல்லபடியாக இருந்தால் நமக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறா பெரியவா. இதை போட்டிருக்கா அதில். அப்புறம் இந்த கடமையெல்லாம் நாம் மறக்கக்கூடாது. ஆலயத்தை தொழுதாக வேண்டும். தினமும் பக்தி ஸ்லோகங்கள் நாம் பாராயணம் செய்வது என்று வைத்து கொண்டால் சாஸ்வதமான நன்மைகள் எல்லாம் உண்டாகும். கோவிலில் போய் இப்போ உட்காந்து நிறைய பேர் ஸ்லோகம் சொல்கிறா, குரூப் எல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். கோயிலில் போய் உட்காந்து லலிதா சஸ்நாமம் சொல்கிறது, கோவிலில் போய் உட்காந்து விஷ்ணு சஸ்நாமம் சொல்கிறது, அப்படியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஆற்றுலையும் உட்காந்து ஸ்லோகங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு டே டு டே ரொட்டீனாக வச்சுண்டா எல்லாமே நன்மைகளெல்லாம் சாஸ்வதமாக இருக்குமா. வெறும் நன்மையில் சாஸ்வதமான நன்மைகள் எல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறா பெரியவா. அப்படி பெரியவா அன்னைக்கு இந்த உபன்யாசத்தில் ஆலயத்துக்கு எதுக்கு போகணும் தினம் அப்படிங்கிறதுக்கு பெரியவா விளக்கம் கொடுத்துருக்கா. நம்ம இதெல்லாம் சிறமேற்கொண்டு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இதை ஏற்றுண்டு ஒரு கிராமத்துலேயும் தீபமே ஏற்ற வசதி இல்லாத கோயில்கள்லாம் இருக்குது. அந்த ஆலயங்களுக்கெல்லாம் நம்மளால் ஆனது திருப்பணிகளோ ஏதோ ஒரு டொனேஷனோ எல்லாத்தையும் நம்ம செய்யணும். அதே மாதிரி எவ்வளவோ ஆலயங்களை திருப்பணிகள்லாம் அதை தடைப்பட்டு போயிருக்கும். கும்பாபிஷேகமோ எதுவுமே திருப்பணிகள்லாம் பண்ணாமல் வசதி இல்லாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்கிறதும் நம்மளால் உதவியும் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தா பெரியவா இதை தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நம்ம பெரியவாளுடைய பரிபூர்ண கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெரியவா சொன்ன மாதிரி சாஸ்வதமான ஒரு நன்மை கிடைக்கும். அதெல்லாம் விட பெரியவாளுடைய பக்தா அப்படின்னா இந்த பெரியவா சொன்ன இந்த மாதிரி தர்மங்களை
நம்மளால் ஆன வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தால் அதுவே நம்ம பெரியவாளுக்கு பண்ணுற ஒரு பக்தி இல்லையா? அதனால் உங்களால் முடிஞ்சது உங்கள் ஆற்று பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் போகிற கோவிலுக்கெல்லாம் நிறையா உங்களால் ஆன அளவுக்கு பொருளுதவி இல்லை ஏதாவது தினம் பக்கத்தில் இருக்கிற கோயில் போனால் நம்மளால் உடம்பாலான என்ன உதவியோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அதனால் பெரியவா காமித்த இந்த ஒரு வழியையும் நாம் பின்பற்றணும் இல்லையா? பெரியவாக்கு நம்ம பண்ணுற ஒரு கடமை என்னென்னா பெரியவா சொன்ன இந்த தர்மங்களை நம்ம கடைபிடிக்கணும். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா.